السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله عنها أنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب لقاء الله أحب الله لقاءه، ومن كره لقاء الله كره الله لقاءه. فقلت: يا نبي الله، أكراهية الموت؟ فكلنا نكره الموت. فقال: ليس كذلك، ولكن المؤمن إذا بشر برحمة الله ورضوانه وجنته أحب لقاء الله فأحب الله لقاءه، وإن الكافر إذا بشر بعذاب الله وسخطه كره لقاء الله فكره الله لقاءه. أخرجه مسلم. சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையன்பு சகோதரர்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே வாசிக்கப்பட்ட ஹதீஸ், ஒரு முஃமின் தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பார், அல்லாஹுடைய சந்திப்பை நினைத்து எவ்வளவு சந்தோஷம் அடைவார், மகிழ்ச்சி அடைவார் என்பது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவான். அதே நேரத்தில் யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுப்பானோ, அல்லாஹுவும் அந்த மனிதனை சந்திப்பதை வெறுப்பான். இந்த விஷயத்தை கேட்ட நேரத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் சொல்கிறது அக்கராஹியத்துல் மௌத், அல்லாஹுவை சந்திக்கிறத வெறுக்கிறது என்று சொன்னால் மௌத்தை வெறுப்பது பற்றியா நீங்கள் கேட்குறீங்க அப்படி என்று சொல்லி கேட்டாங்க. ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத், நாங்கள் எல்லாரும் மௌத்தை வெறுக்கக்கூடியவங்க தானே, எல்லாருக்கும் மனித இயல்பிலே மௌத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லை. மௌத்தை வெறுக்கக்கூடிய அந்த எண்ணம் மனித சுபாவத்தின் இயல்பு. எனவே அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறார் என்று சொல்றதுக்கான அர்த்தம் மௌத்தை வெறுப்பதா அல்லாஹுடைய தூதரை அப்படி என்று சொல்லி கேட்டாங்க. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை இல்லை, அப்படி இல்லை. என்றாலும் ஒரு முஃமின் அல்லாஹுடைய ரஹ்மத்துகளை பற்றி, அல்லாஹுடைய பொருத்தத்தை பற்றி, அல்லாஹுடைய சுவனத்தை பற்றி நன்மாராயம் சொல்லப்படுகின்ற பொழுது, இப்போ சுவர்க்கத்தை பற்றி கேட்குறோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை பற்றி பயான்களில் கேட்குறோம், வாசிக்கிறோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி கேட்குறோம், வாசிக்கிறோம், இப்படியான சந்தர்ப்பங்களில் அஹப்ப லிகா அல்லாஹ், அந்த முஃமின் அவருடைய உள்ளத்தில் வரும், நான் அல்லாஹுவை சந்தித்தால் நல்லாக இருக்குமே, அல்லாஹுடைய சந்திப்பை அந்த முஃமின் விரும்புவார். எனவே ஃபஅஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த முஃமினை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவான். இதுதான் இந்த வசனங்களோட அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு காஃபிருக்கு அல்லாஹுடைய வேதனைகளை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய கோபத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால், சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய சந்திப்பை வெறுப்பான். அல்லாஹுவை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவான். எனவே ஃபகரிஹல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹுவும் அந்த காஃபிரை சந்திப்பதை வெறுப்பான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சரியான முறையில் நாங்கள் கழித்தால்தான்
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிதுவான் பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் கிடைக்கும். எனவே அதை பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக, அதை பெற்றுக்கொள்வதற்குரிய காலமாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை காணப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஹஸரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா வுதிஅத்தில் ஜனாஸத்து ஃபஹ்தமலஹர் ரிஜால் அலா அஹ்னாகிஹிம், ஒரு ஜனாஸா சந்தூக்கில் வைக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய களத்துகளிலே அதை சுமந்து செல்லுகின்ற பொழுது, ஃபஇன் கானத் ஸாலிஹத்தன் காலத் கத்திமூனி, அந்த ஜனாஸா சாலிஹான ஜனாஸாவாக இருந்தால், சாலிஹான ஒரு மனிதனாக இருந்தால், அந்த ஜனாஸா சொல்லுமாம், என்னை அவசரமாக கொண்டு போங்க, அவசரமாக கபருக்கு கொண்டு போங்க என்று சொல்லி அந்த ஜனாஸா சொல்லுமாம். ஆனால் وَإِنْ كَانَتْ غَيْرَ صَالِحَةٍ قَالَتْ لِأَهْلِهَا يَا وَيْلَهَا أَيْنَ يَذْهَبُونَ بِهَا, அந்த ஜனாஸா கெட்ட மையத்தாக இருந்தால், நல்ல மையத்தாக இல்லாவிட்டால், தன்னை சுமந்து செல்லக்கூடிய குடும்பத்தார்களை பார்த்து சொல்லுமாம், அந்த சத்தத்தை மனிதன் கேட்டால் மனிதன் மயங்கி கீழே விழுந்து விடுவான் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி மேலான ஜன்னத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சாலிஹான மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.